ஜன்னல் பக்கம் கொஞ்சம் வா. இருங்கக்கா வந்துட்டேன். என்னக்கா என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, பொருளி கதை தெரியுமா? பொருளியா? என்ன பொருளிக்கா? அதான் குருவி வீட்டு கதை. அவளுக்கு என்னக்கா, பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏன் மாமி, அதில் தான் கதையே இருக்கு. என்னக்கா சொல்றிய? நேற்று நைட்டு மறு வீட்டுக்கு வந்து கூப்பிடுவா, காலையில் போகலான்னு சேலையெல்லாம் எடுத்து வச்சேன். காலையில் கூப்பிடவே வரல. அக்கா உங்களையே கூப்பிடலையா? இந்த கதையத்தான் சொல்கிறேன் கேளு. என்ன கதைக்கா? நீ ரூபி யாரோட பேசுகிற? மாமி பக்கத்து வீட்டு அக்காவோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமி சாப்பிட்டீங்களா? என்ன இந்த பக்கம் என்ன விஷயம்? நீ சொல்லாத ஒன்றும். மாமி ரேஷன் கடைக்கு போகலாம் வரியான்னு கூப்பிட்டாங்க. அதான் அவங்க வந்து அத்தா வந்து வாங்கிக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், இப்போ எடுத்து கொடுத்துறேன்ன. நான் பக்கத்து வீட்டு குருவி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமி, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேலை உங்கள் மாமி ஒன்றும் கேட்கல. கேட்டா இப்போ என்ன? உங்கள் அத்தையும் அவளும் ரொம்ப க்ளோஸு, நம்ம பேசுனதை அப்படியே சொல்லி கொடுத்துருவா. அக்கா பேச்சு வாக்கில் எங்கள் அத்தையை அவான்ட்டீங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறது தெருவே கேட்குது. நான் பேசுனது தான் உனக்கு குறையாயிருச்சாக்கும். சரி அதை விடுங்க, நீங்கள் சொல்லுங்க என்ன கதைன்னு. அவளை மறு வீட்டுக்கே நீ கூட்டே போகலையா, தெரியுமா உனக்கு? இல்லைக்கா, அவ 5 பேர் மட்டும் போயிருக்காகலாம். எங்கள் மாமி நேற்று யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன். நீங்கள் சொல்ல போய் தான் இப்போ கதையே எனக்கு புரியுது. அவளை கூப்பிட அவள் அத்தைக்காரி வர மாட்டேன்ட்டாலாம். அது 2ஆம் தரம்ல. என்னக்கா அவங்க அத்தை 2ஆம் தரமா? ஆமாம் மாமி, அது 2ஆம் தரம் தானா. கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு தெரியும். ஒரு வேலையும் பார்க்காம ஜம்முன்னு இருந்தது. அப்போ தான் அவள் ஊருக்காரிகிட்ட விசாரிக்கும் போது அது அவள் அம்மா இல்லை, அவள் சித்தின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா எங்கள் மாமிய? ஊர் உலக கதையெல்லாம் சொல்லும், அவங்க கதையை மட்டும் எங்கள் மாமி என்கிட்ட சொல்லலை. இப்போ இன்னைக்கு எங்கக்கா போயிருக்காங்க? இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு விளக்கு போட போகணும்னு சொன்னோம்ல, நான் போயிருந்தேன். பார்த்தா குடும்பத்தோடு அங்கே நிற்காங்க. நம்மளுக்கு தான் அவள் வீட்டில் ஒருத்தி ராசின்னு ஒருத்தி இருக்கால, அவட்ட கேட்டால் எல்லாம் புட்டுன்னு வச்சிருவா. எக்கா பிள்ளை அழுகிற மாதிரி இருக்குக்கா, பெற பேசலாம், நீங்கள் கேட்டு வந்து சொல்லுங்க சரியா? மாமி நம்ம பிறகு பேசுவோம். கொஞ்ச நேரம் நின்னோம்னா நம்ம மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். இதை பற்றி தெரியாதாக்கும், புருஷனை இழுத்துட்டு ஓடியாந்தவா. ஒரு உலக கதையெல்லாம் பேசுவேன். ஏங்க என் வீட்டு கதை அப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. சம்மந்தி, என் சம்மந்தி எனக்குன்னு வந்திருக்கா வாரு. இந்த சம்பந்தி இப்படியா வந்து அமையணும்? ஊரெல்லாம் என் பேச்சாதான் இருக்கும். திவி வீட்டில் இருக்கியா? சும்மா கதை பேசலான்னா வரமாட்டா. என் வீட்டில் என்ன நடக்குன்னு கேட்கவே வந்துருவா போல. வாங்க மாமி பாருங்க. பேரனை பார்க்கலையா, இங்கே வந்துட்டிய? கதை தெருவெல்லாம் மணக்குது. உன் பிள்ளை என்ன செய்தா? என்னன்னு சொல்ல மாமி, என் வீட்லயே அப்படி நடக்கணும். அழாத. எத்தனை வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சிருக்க, கொடுத்து வச்சிருக்கு. நீ அமைதியா இரு, அழாத. ஊர்ல எல்லாம் என் பேச்சு தான் நடக்குது என்னக்கா. வீட்டில எல்லாம் பேசணும்ல, அதான் என் வீட்டில் வந்து விழுந்துருச்சு. இப்பதான் மனசு குளிர்ந்து இருக்கு. என் மகன் ஒருத்தி எழுத்துட்டு வந்துட்டான்னு என்ன கேள்வி கேட்டேன். என்ன விடுக்கா, எல்லார் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அப்படிதான் இருக்கு.